பாருங்க, தேவனை போல இரக்கம் உள்ளவர் யாரும் கிடையாது. அவ்வளவு இரக்கம். எதன் நிமித்தம்? அவன் ஒரு இஸ்ரவேலன் என்பது நிமித்தம், அவன் ஒரு இஸ்ரவேல் சந்ததிங்கிற நிமித்தம் ஆகாபுக்கு இறங்கினார். ஏன்னா எந்த ராஜா, அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஒருத்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறான், மேலே வர்றான்னா அது தேவனுடைய அனுமதியோடு தான் வர்றான். அவன் தேவனுக்கு பயந்திருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதம் தருகிறார். அவன் தேவனுக்கு ரொம்ப துணிகரமாய் பாவம் செய்யும் போது கர்த்தர் அவனை அவன் ஸ்தோத்திரம் நியாயம் தீர்க்கிறார். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவிலே நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். இது நாபோத் அந்த சம்பவம். இவைகளுக்கு பின்பு எஸ்ரேலானாகிய நாபோத்துக்கு எஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாவின் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம். எப்போவுமே ஒரு பெரிய, நான் இந்த வாசிக்கும் போதெல்லாம் அதை யோசிப்பேன், பெரிய பெரிய மாலு, பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை இருக்கும், ஒரு சின்ன சாதாரண வீடு இருக்கும். அவன் நீண்ட காலமாக அவனுடைய தான தகப்பனார், அவனுடைய முன்னோர்கள் ரொம்ப வசதி படைத்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. முன்னோர்கள் அவன் ஒருவேளை ராஜா இப்போ இந்த நாபோத்து அரண்மனை வீட்டுக்கு பக்கத்தில் அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குதுன்னு சொன்னால் அவன் சாதாரண ஆளாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் ஒரு காலத்தில் ஒரு இராணுவ தளபதிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவனாகத்தான் இந்த நாபோத் இருந்திருக்க வேண்டும். சரி, இந்த ஆகாப் நாபோத்தோடு பேசுகிறான். எப்போ உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்தபடியாக இருக்குது, அதை நான் கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கணும் நல்ல திராட்சை தோட்டத்தை, அதற்கு பதிலாக உனக்கு நல்ல இடத்துல தர்றேன், உனக்கு வேண்டுமானால் விலைக்கிரயத்தை கூட நான் பணமாக தந்துடுறேன், வேணும்னு கேட்டிருக்கேன். பாருங்கள், பணத்தை கொடுக்குறேன், அது பதிலாக கொடுக்குறேன். அது எதுக்கு? திராட்சை தோட்டத்தை என்னமா மாற்ற விரும்புகிறான்னா கீரை கொள்ளையாக மாற்றுறேன்னு கேட்குறேன். அப்போ நாபோத் சொல்கிறான், ஐயா அது என் பிதாக்களின் சுதந்திரம் அல்லவா, என் பிதாக்களுடைய சுதந்திரம், நான் அவன் கொடுக்க மாட்டேன். என்ன ஆண்டவர், நான் அந்த சுதந்திரத்தையும் காப்பாற்றணும், என்னையும் காப்பாற்றணும், என் சுதந்திரம் என்னுடைய பின்வரும் சந்ததிக்கும் வேணும், எனக்கு அது நான் அது தர முடியாது, நான் அந்த சுதந்திரத்தை நான் எப்படி உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டேன். இதை சொன்ன உடனே அதுக்கு மேலே வந்துட்டு பேச முடியல. நான் அன்றைக்கி அவன் ஈக்குவல் ஆளாக, ஆள் சின்ன ஆள் தான், கொஞ்சம் வறுமைப்பட்ட ஆள், அது வறுமைன்னு சொல்ல முடியாது, அவனோட கம்பேர் பண்ணும்போது நாபோத் சின்ன ஆள் தான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா சலிப்பு சிரமமாக போய் வீட்டில் போஜனை பண்ணாமல் அடப்பாவி இந்த பையன் நம்மகிட்ட நம்ம கேட்குறோம், கொடுக்குற விலை கேட்குற விலையை எனக்கு கொடுக்குறேங்கிறேன், அப்புறம் அது பதிலாக வேணா ஒரு லேண்டு தரேன், லேண்டு வேணா தரேன், காசு வேணா தரேன்னு கேட்கும்போது இவன் தர மாட்டேங்கிறானேன்னு. அப்போ மனைவி ஏசபேல் என்ன நீர் போஜனம் பண்ணாமல் மனசலிப்பாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? அப்போ அவன்கிட்ட சொல்கிறான், நான் எஸ்ரேலாகிய நாபோத்தோட பேசினேன், திராட்சை தோட்டத்தை கொடுன்னேன், ஆமாம் உனக்கு ராசி, ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு விருப்பமான வேறு திராட்சையோட தர்றேன் அல்லது காசு கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுக்க மாட்டேன்ட்டான் அப்படின்னு. அப்போ அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவொடனே ராஜாவாக இருந்தாலும் அதுக்கு மீறி ஒன்றும் செய்ய வழி இல்லாமல் அவன் அதில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கான். அப்போ மனைவியா ஏசபேல் சொல்ல, விடுங்கய்யா, நாம் ராஜாவாக இருந்துட்டு நீர் ஏன் வருத்தப்படுற, நீர் போஜனம் பண்ணி மகிழ்ச்சி ஆயிரும், அந்த நாபோத்தின் திராட்சை நான் உனக்கு எப்படி வாங்கி தரேன்னு எனக்கு தெரியும், நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு மறுநாள் நினச்சிதா ஆகாப்புடி தான் லெட்டர் பேட் எடுத்து ஆகாப் எழுதின மாதிரி எழுதி ஆகாப்போட முத்திரையும் அவளே போட்டு என்ன செஞ்சிட்டான்னா நாபோத் இருக்கிற பட்டணத்தில் அனுப்பி
அங்கே இருக்க பெரியவர்கள் எழுந்த ஒரு உபவாசம் சொல்லி பிரசித்தப்படுத்துங்க. நாபோத்தை முன்னால் நின்று தேவனையும் ராஜாவையும் தூசித்தான ஒரு 2 பொய் சாட்சிகளை எழுப்பி பேலியாளி மக்களை கூப்பிட்டு நிற்க வச்சு அதை தீர்மானம் பண்ணி அவனை கல்லெறிஞ்சு கொன்னுடுங்கன்ட்டான். இவன் கடிதம் எழுதுனா ராஜா கடிதம் எழுதுகிற மாதிரி. ஆனால் இவன் முத்திரை யார் முத்திரை? ராஜா முத்திரைன்னா ராஜா கடிதம் மாதிரி வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு ராஜா வந்து சிறச்சங்களே ஏதோ ஒரு காரணமாக இருக்கும், ஏதாவது ஒன்று இராணுவ ரகசியத்தை வெளியிட்டிருப்பானா இருக்கும். அது இராணுவத்தை அவன் அரண்மனை பக்கத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ராஜாங்க தப்பு பண்ணியிருப்பானா இருக்கும். அதனால் அவனை வந்து வேறு காரணம் சொல்லி கொல்ல போகிறாங்க போலன்னு ஏதோ காரணம் நினச்சிக்கிட்டாங்க. அவங்க பாசிட்டிவாக காரணம் நினச்சிருந்துருக்கலாம். அல்லது ராஜா சொல்கிறாரு நம்ம என்ன பதில் சொல்லணும்னு பண்ணிட்டாங்க. அதே மாதிரியே அவங்க கூப்பிட்டாங்க, வச்சாங்க, ஒரு 2 பேர் சாட்சி சொல்ல வச்சாங்க. அவனை கல்லறிஞ்சு கொன்னே விட்டாங்க. அவன் செத்தான்னு ஏசபேலுக்கு அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே தகவல் அனுப்பிட்டாங்க. கல்லண்டி செத்ததை ஏசபேல் கேட்டவுடனே ஆகாபை நோக்கி, எப்போ போ, உனக்கு என்ன நாபத்துன்னு விலை காசு கொடுக்க மாட்டேன்னு, இப்போ காசு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அவன் உயிரோடையே இல்லை, சொந்தமாக எடுத்துக்கப்போ அப்படின்னு. அப்போ நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் எஸ்ரேல் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கிறதுக்கு அவன் எழுந்து போகிறான். அப்போ தோட்டம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நான் அதில் புரிஞ்சுக்கிறது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா அதுக்கு கொஞ்சம் தூரம் இவன் தங்கியிருக்கிறதான இந்த நிறைய அரண்மனைகள் இருக்கும் அல்லவா, அப்படி இருந்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்போ போனோடனே 21:17 திஸ்பியன் ஆகிய கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியன் ஆகிய எலியாவுக்கு உண்டாகும். இதுக்கு முன்னால் 2 நேரத்தில் 3 விஷயத்துக்கும் தன்னுடையதான தீர்க்கதரிசனம் அனுப்பினவர் இப்போ கர்த்தர் சொல்ற நீயே போ அப்படிங்கிறார். இவன் போகிறான். நீ எழுந்து சமாரியாவுக்கு இஸ்ரவேல் ராஜாவை ஆகாபை சந்திக்கும்படி போ, நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் அப்படின்னு. உடனே நீ அவனை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்னன்னு வார்த்தையும் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி வாயில வார்த்தையை போட, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறாரு. நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின அதே இடத்துல உன் ரத்தத்தை நாய்கள் நக்குன்னு கர்த்தர் சொல்கிறான்னு போய் சொல்லுன்ட்டார். அப்படியே போகிறார். போய் ஆகாப்பு ரதத்தில் போயிட்டு ஜம்முன்னு போய் அந்த திராட்சை தோட்டத்தை பிடிக்கலான்ட்டு போகிற நேரத்தில் எலியாவை வந்துட்டார். அப்படி கையை ஓய்த்து நிறுத்துற அவன் உடனே, ஏ பகைஞனே, என்னை கண்டுபிடிச்சிட்டியா? நான் கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு நீ உன்னை விட்டு போட்டாய் அல்லவா, நான் உன் மேலே பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சோறுடன் நாய் இல்லாதபடிக்கு அடைபட்டு விடுபட்டு சங்கரிப்பேன். நீ எனக்கு கோபம் உண்டாக்கினாய். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணித்த உன் குடும்பத்தை நேபாத்தின் குமாரன் எரேபியாவின் குடும்பத்துக்கு அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கு சமானமாக்குவேன். நான் தருணம் கொடுத்தேன். இப்பவும் ஆண்டு உன் மனைவி ஏசபேலை குறித்துன்னு சொல்றார். நாய்கள் ஏசபேல் இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். ஆகாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறோன நாயும் வெளியில சாகிறோன ஆகாயத்து பறவையும் தின்னுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். சொன்ன உடனே நடுங்கிட்டான். முதல்ல பகைங்கனே அவன் நடுங்கிட்டான். எப்பவுமே ஒரு நியாய தீர்ப்பு வருதுன்னா ஒரு நடுக்கம் பொதுவாக வரும். காரணம் இவனுக்குள்ள கொஞ்சம் ஒரு தெய்வ பயம் இருந்ததுனால தான் ஆகாப்புக்குள்ள. ஏன்னா ஏற்கனவே அவன் அக்கினியை பார்த்தவன், மலையை பார்த்தவன், வெற்றியை 2 தடவை ஒரு தடவை வெற்றியை கண்டவன், அதுக்கப்புறம் கடவுளுடைய எச்சரிப்பை கேட்டவன். இப்போ மறுபடியும் ஒரு எச்சரிப்பு வருது. ஆடி போயிட்டான். அவன் மனைவியாக ஏசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வை பொல்லாப்பான செய்ய அவனை மாதிரி மனைவி சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் வித்து போட்டவன் அவனை தவிர வேற அவனை போல யாரும் இல்லையா. அப்புறம் எமோரியர் அருவற்படிலாம் செய்தானா. ஆனால் இந்த வார்த்தை 27 வசனத்தை கேட்டவனை, வார்த்தையை கேட்டவனை வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு, ஐயோ என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, இந்த உபவாசம் பண்ணி தாழ்மையாக நடந்துக்கிட்டு தயவுசெய்து பண்ணி நான் தெரியாமல் அந்த ஞாபகத்தை அது நான் செய்யலை, என் மனைவி செஞ்சுட்டேன், அவனை கொண்டு விட்டான், எனக்கு திராட்சை தோட்டமே வேண்டாம், எனக்கு கீரை கொள்ளை ஆசையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் எப்படியோ தன்னை தாழ்மையாக நடந்துக்கிட்டான். மன்னிப்பு கேட்டு செய்ய மாட்டேன், தோட்டத்தை எடுத்துருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். தோட்டத்தை எடுக்கலை. அப்போது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பினா எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் சொல்கிறாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை பார்த்தாயா? மனம் திரும்பினான். அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் இப்போ தாழ்த்திட்டு இருக்கிறபடினால நான் அவன் நாட்டில் இந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அவன் வீட்டின் மேலே வர பண்ணுவேன். பாருங்க, தேவனை போல இரக்கம் உள்ளவர் யாரும் கிடையாது. அவ்வளவு இரக்கம். எதன் நிமித்தம்? அவன் ஒரு இஸ்ரவேலன் என்பது நிமித்தம், அவன் ஒரு இஸ்ரவேல் சந்ததிங்கிற நிமித்தம் ஆகாபுக்கு இறங்கினார். ஏன்னா எந்த ராஜா
அவன் நல்லவனோ கெட்டவனோ ஒருத்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறான், மேலே வர்றான்னா அது தேவனுடைய அனுமதியோடு தான் வர்றான். அவன் தேவனுக்கு பயந்திருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதம் தருகிறார். அவன் தேவனுக்கு ரொம்ப துணிகரமாய் பாவம் செய்யும்போது கர்த்தர் அவனை அவன் ஸ்தோத்திரம் நியாயம் தீர்க்கிறார். நாம் இதை புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். நமக்கு நேராக ஒரு எச்சரிப்பு வரும்போது நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி அவன் ஸ்தோத்திரம் தவறை செய்யாதபடி விட்டு விடுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து அப்படி அன்பை நமக்கு தந்தருளுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 21 இதில் நாபோத்தினுடையதான திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக கேட்கிறதான ஆகாபுடைய அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். எசபேல் அந்த நாபோத்தை கொன்று அந்த அந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறதை நம்ம இதில் பார்க்குறோம். அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? குறுக்கிடுகிறார். எப்பொழுதுமே நாம் செய்கிற தவறுகளை கர்த்தர் அதை அறிந்து கொண்டிருக்கிறாருங்கிற எண்ணம் நமக்கு வேணும். எப்பொழுதுமே நம்ம என்ன செய்கிறார்? கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் நம்முடைய நினைவுகளை நினைவுகளின் தோற்றங்களே அவர் அறிந்திருக்கிறார். சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவன் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத பார்க்குறோம். இந்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீ சொல்கிறான், என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? கண்டுபிடித்தது கர்த்தர். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் தானே இவன்கிட்ட எலியாகிட்ட சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறான்? அவன் பகைஞனே கண்டுபிடித்தாயான்னு கேட்குறான். அவன் கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விஷயத்திலே பாருங்கள், அந்த தேவன் கொடுக்கறதான அந்த சாபங்கள் அது இப்படி செய்ததுனால உன்னுடையதான வம்சம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? கர்த்தர் எச்சரிக்கிற காரியங்களை பார்க்குறோம். உடனே இந்த ஆகாப் என்ன செய்கிறார்? தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துக்கிறதை பார்க்க, எவ்வளவு பெரிய ஒரு கொலைக்காரனாக இருந்தாலும் அவன் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த கொலைக்காரனை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். உன்னுடைய பாவம் இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் அவைகளை பஞ்சை போல மென்மையாக்குவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இந்த நாளில் ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா கிருபை இரக்கம் தானே நல்ல பிதாவே, இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இசப்பா ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்பதை பார்க்கிறோமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எந்த விதத்திலும் தேவனே நாங்கள் ஆமேனப்பா கர்த்தாவே வீணான அப்பா ஸ்தோத்திர காரியங்களை ஈடுபட்டு கர்த்தாவுடைய அவன் மகிமைக்கு ஆமேனப்பா துரோகம் பண்ணி விடாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு விருப்பமில்லாத காரியங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தயவாய் மன்னித்து உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நியாயம் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் பாவியை நீர் அமேனப்பா ஸ்தோத்திரம்ப்பா. ஒருபோதும் நீர் அப்பா பாவத்தை கண்சாடையாய் விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே ஆமேனப்பா. அதை உணர்ந்து நாங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை நீதிமானாக்குகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.